வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் தளபதி விஜயோட அரசியல் என்ட்ரி தான். அவரோட கட்சியின் முதல் பொதுக்கூட்டத்துல அவர் ஆற்றிய உரை அரசியல் களத்துல ஒரு பெரிய சலசலப்பையே ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்னதான் பேசினாரு? அவரோட அரசியல் திட்டம் என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். பேச்ச ஆரம்பிக்கும் போதே பாருங்க அவர் எவ்ளோ அழுத்தமா சொல்றாருன்னு. இது ஏதோ ஒரு சாதாரண வேட்பாளர் அறிமுக கூட்டம் இல்ல, தமிழ்நாட்டோட தலை எழுத்தையே மாத்தப்போற ஒரு புதிய வரலாறுன்னு சொல்றாரு. அவருடைய என்ட்ரிக்கு அவரே எவ்ளோ பெரிய ஒரு பில்டப் குடுக்கறாருன்னு இதிலிருந்தே நமக்கு நல்லா புரியுது. நமக்கு பல வருஷமா தெரிஞ்ச விஜய் ஒரு திரைப்பட நட்சத்திரம். ஆனா இப்போ அவர் தமிழக வெற்றி கழகம், அதாவது தவகேவோட தலைவர். இந்த ஒரு ஸ்பீச் அவரை வெறும் ஒரு நடிகரா பார்க்காம ஒரு சீரியஸான அரசியல் தலைவரா மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான படியா அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் தன்னோட வேட்பாளர்களை எப்படி அறிமுகப்படுத்துறாருங்கிறதுதான். இவங்க பெரிய அரசியல்வாதிகள்னு எல்லாம் சொல்லல. அதுக்கு பதிலா ஒரு புது வார்த்தையை பயன்படுத்துறாரு. மக்களுக்கான காப்பாளர்கள். இவங்க எல்லாம் சாதாரண மக்கள். என்னோட பிரதிநிதியா உங்களுக்காக களத்துல நிப்பாங்கன்னு சொல்றாரு. இதுவே ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான். சரி, தன்னோட ஆட்களை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் நேரா விஷயத்துக்கு வர்றார். அதாவது இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க ஒரு பக்கம், தன்னோட பார்வையில ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னு இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கோட்டை கிழிக்கிறார். அது எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கதான் விஜய் தன்னோட தாக்குதல ரொம்பவே தீவிரமாக்குறாரு. ஒரு எம்எல்ஏனா யாருன்னு ஒரு கேள்வி கேக்குறார். அவங்க மக்களோடு மக்களா களத்துல நிக்கணும்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்தவங்க சட்டவிரோத கல்குவாரி நடத்துறாங்க, பத்திரிகையாளர்களை தாக்குறாங்க, திருட்டு போதைப்பொருள் கடத்தல் வழக்குல எல்லாம் இருக்காங்கன்னு நேரடியாவே குற்றம் சாட்டுறாரு. பாருங்க, இது வெறும் கொள்கை ரீதியான விமர்சனம் மட்டும் இல்ல, ரொம்ப நேரடியான ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு இது. சரி, இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவரோட தீர்வு என்ன? இப்போ அவரோட கட்சியின் கொள்கை திட்டங்களுக்கு வர்றார். அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு இளைஞர்களை டார்கெட் பண்ணி வரிசையா பல திட்டங்களை அறிவிக்கிறார். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அவர் அத வாக்குறுதிகள்னு சொல்லல, உத்தரவாதங்கள்னு சொல்றார். அதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட். அவர் அறிவிச்ச திட்டங்களோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, கல்வி உத்தரவாதம், தொழில் முனைவோர் திட்டம்னு இளைஞர்களோட எல்லா முக்கியமான பிரச்சனைகளையும் டச் பண்ற மாதிரி ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கார். இதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இப்போ இந்த நம்பரை பாருங்க. 20 லட்சம் ரூபாய். ஆமா, 12வது வகுப்பிலிருந்து PhD வரைக்கும் உயர்கல்வி படிக்கிற யாருக்கும் எந்த ஒரு பிணையமும் இல்லாம, அதாவது கொலாட்ரல் இல்லாம 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்போம்னு சொல்றார். இது உண்மையிலேயே ஒரு பெரிய அறிவிப்பு. இத பார்க்கும்போதே தெரியுது கல்விய தன்னோட ஆட்சியோட ஒரு முக்கிய தூணா அவர் பாக்குறாருன்னு. நிறைய இளைஞர்கள் அரசு வேலைக்காக வருஷ கணக்குல காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களோட அந்த விரக்திய போக்குறதுக்கு தான் இந்த TR80 சட்டம்னு ஒன்னு கொண்டு வர்றாரு. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். எல்லா அரசு வேலைக்கும் ஒரு நிரந்தரமான கால அட்டவணை இருக்கும். எந்த தாமதமும் இருக்காது. முக்கியமா பரீட்சை அறிவிப்பிலிருந்து வேலைக்கு ஆள் எடுக்கிற வரைக்கும் மொத்த ப்ராசஸும் ஒரே வருஷத்துல, அதாவது 365 நாள்ல முடியணும். வெளிப்படைத்தன்மை, வேகம், இது ரெண்டையும் உறுதி பண்றேன்னு சொல்றார். இன்னொரு பெரிய நம்பர் 50 லட்சம். வருஷத்துக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு சம்பளத்தோட இன்டர்ன்ஷிப் ஏற்பாடு பண்ணி தருவோம்னு சொல்றார். அதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கூட சொல்லிட்டாரு பாருங்க. டிகிரி முடிச்சவங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 8,000 ரூபாய். இதனால இளைஞர்களுக்கு அனுபவம் கிடைக்கும், அதே சமயம் கம்பெனிகளுக்கும் செலவு குறையும். அப்புறம் நமது ஊரில் நமக்கே வேலைன்னு ஒரு திட்டம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பாலிசி. உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும். அதாவது ஒரு கம்பெனி தன்னோட ஊழியர்கள்ல 75% பேரை தமிழ்நாட்டிலேருந்து எடுத்தா அவங்களுக்கு GSTலையும் கரண்ட் பில்லையும் சலுகை கிடைக்கும். இது உள்ளூர் ஆட்களை வேலைக்கு எடுக்க வைக்கிற ஒரு நேரடியான உத்தி தான். சரி, இப்போ உத்தரவாதங்கள் எல்லாம் கேட்டாச்சு. அடுத்து வரப்போற தேர்தலை அவர் எப்படி பார்க்கறார், எப்படி மக்கள் முன்னாடி வைக்கிறார்? இங்கேதான் அவரோட வியூகம் வெளிப்படுது. தமிழ்நாட்டோட சிக்கலான அரசியல் களத்தை எடுத்து அது ரொம்பவே சிம்பிளா மாத்திடுறார். அவர் என்ன சொல்றான்னு அப்படியே கேளுங்க. எத்தனை உருட்டினாலும் இது இருமுனை போட்டிதான். தவைகாவிற்கும் திமுகவிற்கும். பாத்தீங்களா, அதிமுக, பாஜகன்னு மத்த எல்லா கட்சிகளையும் அவர் கண்டுக்கவே இல்ல. இந்த போட்டி ஆளுங்க கட்சியான திமுகவுக்கும் தன்னோட தவிகாவுக்கும் மட்டும்தான நேரடியா அறிவிக்கிறார். இது ரொம்பவே தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் இந்த தேர்தலை எப்படி சித்தரிக்கிறாரான்னா ஒரு தர்ம யுத்தம் மாதிரி. இது வெறும் ஒரு அரசியல் போட்டி இல்லையாம். இது ஏழைகளுக்கும் ஏமாத்துறவங்களுக்கும் நடக்கிற போட்டி, உழைக்கிறவங்களுக்கும் சுரண்டவங்களுக்கும் நடக்கிற போட்டி, மக்கள் சக்திக்கும் குடும்ப ஆட்சிக்கும் நடக்கிற போராட்டம்னு சொல்றார்.
சுருக்கமா சொல்லணும்னா இது விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் நடக்கிற நேரடி போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்குறார். இப்போ அவரோட பேச்சோட இறுதி கட்டத்துக்கு வரும். இங்கதான் அவர் ரொம்ப உணர்ச்சிபூர்வமா மக்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். வெறும் ஒரு கட்சியை மட்டும் இல்ல, தன்னோட சின்னத்தை வச்சு ஒரு இயக்கத்தையே உருவாக்க முயற்சி பண்றார். எல்லா கட்சிக்கும் சின்னம் ரொம்ப முக்கியம், அது நமக்கு தெரியும். ஆனா விஜய் தன்னோட விசில் சின்னத்தை வெறும் ஒரு அடையாளமா மட்டும் பார்க்கல, இந்த தேர்தல ஒரு விசில் புரட்சி தேர்தலா மாத்தணும்னு மக்கள்கிட்ட கேக்குறார். எதுக்குன்னா அந்த விசில் சத்தம் ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தோட குறியீடா மாறணும்னு அவர் நினைக்கிறார். அடுத்து அவர் சொல்ற இந்த வார்த்தைகள் தான் மொத்த பேச்சோட உச்சம்னு சொல்லலாம். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இப்படி சொல்றது மூலமா தன்னோட புகழ், சொகுசான வாழ்க்கை எல்லாத்தையும் மக்களுக்காக தியாகம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறார். இது ஒரு அரசியல்வாதி பேசுற மாதிரி இல்லாம ஒரு தனிப்பட்ட சத்தியம் பண்ற மாதிரி இருக்கு. ஆக கடைசியில நம்ம மனசுல நிக்கிற கேள்வி இதுதான். விஜயோட இந்த அரசியல் என்ட்ரி நிஜமாவே மக்களுக்கான ஒரு புது மாற்றத்தை கொண்டு வருமா, இல்லை இதுவும் நாம பல தடவை பார்த்த மாதிரி ஒரு ஸ்டாரோட செல்வாக்கு வச்சு ஆடுற ஒரு பழக்கமான அரசியலாட்டம் தானா? இதற்கான பதில காலம்தான் சொல்லணும்.